டி நகரில் அதிமுக சார்பில் எம்எல்ஏ தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த திரு சத்யநாராயணன் என்கிற சத்யா அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கை தொடுக்கிறார். அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வாக்காளர் பட்டியலில் குறிப்பாக டி நகர் தொகுதியில் ஏராளமான முறைகேடுகள் நடைபெற்றிருக்கின்றன. 1996 கடைசியாக 2023 வெளியிட்ட வாக்காளர் பட்டியலையும் 96 வாக்காளர் பட்டியலையும் ஒப்பிட்டால் வெறும் 30,000 வாக்காளர்களின் எண்ணிக்கை தான் அதிகரித்திருக்கிறது. மக்கள் தொகை பெருக்கத்தோடு இந்த வாக்காளர் எண்ணிக்கை அதிகரிப்பை ஒப்பிடும்போது இது குறைவாக இருக்கிறது. பல இடங்களில் வாக்காளர் பட்டியலில் முறைகேடுகள் நடைபெற்றிருக்கின்றன. அதிமுக வாக்காளர்கள் மட்டும் 13,000 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் வெறும் 137 வாக்குகளில் தோல்வியடைந்தேன். 13,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பா சில இதை சொல்றாரு. இந்த பூத்துல இத்தனாவது வீட்டில் ஒரு ஆள் செத்துட்டாருன்னு சொல்லி நீக்கிட்டாங்க. மணி அவர் பேர். அந்த மணியோ நான் சாவலையா, என் பேரை சேருங்கயான்ட்டு போய் அந்த தேர்தல் அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் சேர்க்கவில்லை. பிறகு அவர் கோர்ட்டுக்கு போறார். சார் நான் சாவலை சார், என் பேரை சேர்க்க சொல்லுங்க. நீதிமன்றம் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் உத்தரவு போட்டு சேர்க்கிறியா இல்லையான்னு உத்தரவு போட்டுருக்கு. கோர்ட்டில் ரிட் பெட்டிஷன் ஃபைல் ஆகி விசாரணைக்கு வரதுக்குள்ள லொடுக்குன்னு சேர்த்துட்டாங்க.